ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த ஒரு சின்ன சூறாவை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வீடு தேடி ரிஸ்க் வரும், பண கஷ்டமே இருக்காது, வாரம் முழுவதுமே கை நிரம்ப காசு இருக்கும். ரொம்ப சின்ன சூறா தான். அந்த சூறாவை ஓதுறதுனால நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பாக நம்ம சொல்லணும்னா 5 குர்ஆன் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த சூறா தான் சூரா இக்லாஸ். குல்ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவை நீங்கள் ஜும்மா நாளில் ஓதுறீங்கன்னா துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் உங்கள் துவாவும் ஏற்கப்படும். ஏன்னா இந்த ஜும்மா நாள் துவா ஏற்கப்படுவதில் சிறந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும், வீட்டுக்கு ரிஸ்க் தேடி வரும்னு சொல்லலாம். அதே போல் 5 குர்ஆனை ஜும்மா நாள்லேயே ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ ஜும்மா நாளில் தான் இருக்கோம், நேரத்தை வீண் பண்ண வேணாம். வெறும் 4 நிமிஷம் போதும். இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 15 முறையெல்லாம் அசால்ட்டாக நம்ம ஓதிடலாம். இந்த வீடியோடைய டைமை பார்த்திங்கனாவே தெரியும், வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாகவே நம்ம இந்த ஒரு அமலை செஞ்சிடலாம். அதனால தான் நம்ம கையோட செய்ய சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நான் அர்த்தத்தை சொல்கிறேன், அதை மனசில் வச்சுட்டு ஓதுங்க. அப்போ தான் நமக்கு 5 குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கும், அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, அல்லாஹுடைய 5 குணத்தை நம்ம சொல்கிறோம். 1, அல்லாஹு ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறோம். 2வது, அல்லாஹுக்கு யாருடைய தேவையும் இல்லைன்னு சொல்கிறோம். 3வது, அவனை பெறவும் இல்லை, அவனை பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா மனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாம் தாய் தகப்பன்லேருந்து வருவோம், நம்மளுடைய குழந்தைகள் நம்மள்கிட்ட போவாங்க. அதுதான் பெறுறது, பெறப்படுவது. அப்படி பார்க்கும்போது அல்லாஹு பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக அவனுக்கு இணையானவன் யாருமே இல்லை. அப்படின்னா அவனை யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதே சொல்கிறோம். இந்த 5 சிஃபத்துகளையும் சொல்லக்கூடியதான் இந்த சூறா. இதை மனசில் நியத்து வச்சுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன பண்ணும், இந்த சூறாவை நீங்கள் 15 முறை ஓதணும். வெறும் ஒரு 3-4 நிமிஷம் கூட ஆகாது. வெறும் 3 நிமிஷத்தில் நம்ம 15 முறை ஓதிடலாம். வாங்க இப்போ கையோடு ஓதலாம். ஓத தெரியாதவங்க காதில் கேளுங்க, அதுவே ஓதுன நன்மை தான் கொடுக்கும். இப்போ என்னோட சேர்ந்து ஓதுங்க. நம்ம அப்புறம் செய்யலாம்னு நினச்சோம்னா நம்ம செய்ய மாட்டோம், கையோடு அமல் செய்துட்டு போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக ஒரு அமலை செஞ்சிட்டோம்.
இன்றைக்கி ஜும்மா நாளில் நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இதனுடைய சிறப்பை கொண்டு நமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் நல்லதை தருவானாக. நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் மென்மேலும் பரக்கத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.